வணக்கம் நேர்களே, புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சுகமான வாழ்க்கைக்கு சுலபமான வழிகள், இப்படி ஒரு தொடரில் நாம் சந்தித்திருக்கிறோம். இலக்கிய ருசி உள்ளவர்கள் வாழ்க்கையை நாடகம் என்பார்கள், நெடுந்தொலைவு பயணம் என்பார்கள். நாடகம் என்றால் நடிப்பது ஒரு கலை, பயணம் என்றால் பயணிப்பது ஒரு கலை. பயணம் என்றாலே ஒரு இலக்கை நோக்கி செல்வது என்று அர்த்தமாகும். ஒரு இலக்கை நோக்கி செல்லும் போது ஒவ்வொருவரும் ஒரு வழியை கடைபிடிக்கலாம். நேரான வழி, குறுக்கு வழி, ஒற்றையடை பாதை, எத்தனை வழிமுறைகள். ஸோ வாழ்க்கை என்ற ஒரு நாடகத்தை நடிக்கும் அந்த கலை, அதாவது வாழ்தல் என்ற கலை, அதற்கான சில திறன்களும் திறமைகளும் தேவைப்படும். அந்த திறமைகளும் எப்படி வளர்த்து கொண்டால் சுகமான வாழ்க்கை வாழ முடியும், இதை பற்றி சொல்ல இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் BK சிஸ்டர் மஞ்சு அவர்கள். சிஸ்டர் அவர்கள் கடந்த 42 வருடங்களாக பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள். 35 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஹெட் குவார்ட்டர்ஸில் சேவையில் இருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம். ஓம் சாந்தி. வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் பெரிய போராட்டம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு கட்டமாக யாரும் நினைப்பதில்லை. ஒவ்வொரு கட்டமும் ஒரு போராட்டம். ஒவ்வொரு கட்டத்தையும் மேற்கொண்டு மேல ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு திட்டமிடப்பட வேண்டியிருக்கு. அந்த திட்டமிடுதலும் பெரிய பிரச்சனையா இருக்கு. பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. சுலபமான வழிகள் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கீங்க. இப்போ சுலபமான வழிகள் அப்படின்னா அந்த வழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை ஏற்றுக்கொள்றதுக்கு, அதன்படி செல்றதுக்கு கொஞ்சம் திறன் வேணும், திறமை வேணும், எபிலிட்டிஸ் நம்ம சொல்றோம். அப்போ அந்த என்னென்ன மாதிரி எபிலிட்டிஸ் இருந்தா வாழ்க்கையை சுகமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. நேயர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. சில போது நீங்களும் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். உங்க வாழ்க்கையில நிறைய மனிதர்கள் இந்த டாலரன்ஸ் இல்லாதனால அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னா, பொறுமையா இருக்கிறத விட செத்து போகிறது மேல் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி டு டை, செத்து போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்களே தவிர அந்த ஒரு நிமிஷம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்க. தன்னை மாற்றிக்கிறதுக்கு, பொறுமையை கத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. வாழ்க்கை முடிக்கிறதுக்கு தயாராயிடுறாங்க. அதுக்கும் தைரியம் வேணும்ல. ஆமா, சாகிறதுக்கு கூட தைரியம் வேணும்ல. அது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதே தைரியத்தை வாழ்றதுல காமிக்கிறதுக்கு ஏன் வராது? நல்ல பாயிண்ட் சிஸ்டர். ஓகே, செத்து போயிட்டா ப்ராப்ளம் சால்வா? கண்டிப்பா இல்ல. அவங்க போறவங்க போயிடுவாங்க, முன்னாடி போறவங்களுக்கும் ஆகாது. எங்கிருந்து அவங்க விட்டாங்களோ அடுத்தது அங்கிருந்து அவங்க ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் த லா, பிலாசபி. இது இட்ஸ் a law. அங்கிருந்து அது ஆரம்பிக்கணும். முடிச்சுட்டு முடிவுன்னு இல்லை, அது அங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு சாவு என்றது பிரச்சனைகள் முடிவு கிடையாது. செத்து போயிட்ட பிரச்சனைகள் முடிஞ்சு போகாது. The life doesn't finishes in death. அந்த எபிசோடு முடியும், ஆனா எங்கிருந்து விட்டோமோ அது தொடரும். ஒரு புக்ல 50 பேஜ் இருக்கு, 100 பேஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 25 பேஜ் தான் படிச்சிருக்கீங்க, 25 பேஜ் தான் முடிஞ்சது, புக்கு முடியல, இன்னும் 75 பேஜ் இருக்கு அதுல. கண்டிப்பா இது நிறைய பேர் புரிஞ்சுக்காத விஷயம். ரைட். நம்ம இது முடிச்சு பேஜ் திருப்பிட்ட புக்கு முடிஞ்சது அப்படின்னு இல்லை. ஸோ நாம் செத்து போகிறது அப்படின்றது உங்க வாழ்க்கைன்ற புக்ல ஒரு பேஜ் தான் நீங்க முடிச்சிருக்கு, அது படிக்காம முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஆனா இன்னும் இருக்கு. ஆனா எங்கிருந்து தொடர போறீங்களோ, எங்கிருந்து ஆரம்பிக்க போறீங்களோ, எங்கிருந்து விட்டீங்களோ, படிக்காம விட்ட பேஜை மறுபடியும் தொடரணும். ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர் இது. தட்ஸ் ட்ரூ. ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு இது தெரியலையே. ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது டாலரேட் பண்றதை விட சகிப்புத்தன்மை இல்லாதனால, கொஞ்சம் பொறுமை இல்லாதனால, பேஷன்ஸ் இல்லாதனால, இது பேஷன்ஸா சகிக்கிறதுக்கு விட செத்து போகிறது மேல் அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்களே தவிர அந்த ஒரு நல்ல தன்மை, சின்ன விஷயம்தான், அதை கத்துக்க விரும்ப மாட்டாங்க. நம்பர் 1. 2வது விஷயம், நிறைய பேருக்கு இந்த டாலரன்ஸ் அப்படின்றது, சகிப்புத்தன்மைன்றது, அது ஒரு வீக்னஸா புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா சொல்றீங்க சிஸ்டர். ஏன்னா அதாவது நம்ம பொறுத்துட்டு மன்னிச்சுடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பயந்தாங்கொழின்னு நினைச்சிடறாங்க. பயந்தாங்கொழி. வெரி நைஸ். நிறைய தடவை எனக்கு வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம
பெருந்தன்மையா அதை பரவாயில்லன்னு பொறுத்து போயிட்டேன்னா அவங்க நினைப்பாங்க ஒரு நாள் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாதுன்ட்டு முடியாது. they take undue கோழை. advantage. கோழைன்ட்டு இல்லைன்னா இவங்க எதுவுமே பண்ண முடியாது, இவங்களை ஏதாவதும் பண்ணலாம் undue advantage. அப்படின்னு இன்னும் டேக் அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டாலரன்ஸ் அப்படின்றது கோழைத்தனம் அப்படின்ற ஒரு ஒரு ராங் நோஷன், தவறான மனப்பான்மை இருக்கு மக்களிடையில. தவறான ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு பேர்கிட்ட இருக்கு. இருக்கு. ஆனா தட்ஸ் நாட் so true. அது உண்மை கிடையாது. பொறுத்துக்கிறதுக்கு நிறைய சக்தி வேணும், தைரியம் வேணும், இது பெரிய சக்தினா இதுக்கு சக்தி அப்படின்னு சொல்லலாம். திறமை, ability. இட்ஸ் a big strength. இட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளோ டெப்த் இருக்கு அப்படின்றதுல தெரியும். மெச்சூரிட்டி இல்லாதவங்க தான், இம்மெச்சூரா இருக்கக்கூடியவங்க தான் இப்படி இம்பல்சிவா இருப்பாங்க, இம்பல்சிவா ரியாக்ட் பண்றவங்க இருப்பாங்க. ரியாக்ட் பண்றவங்களா இருப்பாங்க, இம்பல்சிவா இருப்பாங்க, அல்லது சிந்திக்காம யோசிக்காம டக்குன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து செத்து போகிறதோட மறுபடியும். ஆனா அது கொஞ்சம் பொறுத்து கொள்றதுக்கு அவங்களுக்கு தைரியமோ அல்லது அந்த மெச்சூரிட்டின்னு எப்படி சொல்லலாம் கிடையாது. ஸோ டாலரன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ். இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ. உண்மையாகவே இந்த ஒரு எபிலிட்டி எனக்குள்ளே இருந்தா என் முன்னாடி அந்த மாதிரி செய்கிறவங்க செய்யக்கூட மாட்டாங்க, அவங்களுக்கு தைரியம் கூட வராது. இன்னும் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு இது உள் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குமோ அது ஒரு ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியிலே தெரியும். இது வந்து என்னுடைய வந்து ஒரு பலம், அது என்னுடைய Definitely பலம். அந்த பலம் எனக்குள்ள ஆழமா, எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு என்னை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது, இல்ல என்கிட்ட அந்த மாதிரி அவங்க நடந்துக்க முடியாது. அதாவது இப்போ நாம் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் என்ன மனப்பான்மை மனிதர்களது என்ன இருக்குன்னா, ஒரு அடி அடிச்சா நான் 4 அடி அடிக்கணும், அப்போதாங்க இந்த உலகத்தில் வாழ முடியும். நீங்கள் 2 வார்த்தை முடிக்கிறதும் நான் 10 வார்த்தை சொல்லணும், அப்போதான் அம்மா நீங்கள் எப்படியாவது இருங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பதான் பலசாலின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பொறுத்துக்கிறவங்க தான் உண்மையான பலசாலிங்கிறீங்க. Fantastic. அதில் டெப்த் இருக்கு. இனி எல்லாருமே பொறுத்துக்க முடியாது. அந்த பொறுத்துக்காம இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளே வருதே. இன்னைக்கு குடும்பத்தில் பாருங்க, அம்மா அப்பா என்னவங்க, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய இல்லை எனதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அது என்னதுன்னு சொல்ற அவங்களே இன்னும் மை பீப்புள் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம எதுக்கு முடிய மாட்டேங்குது. பீப்புள்ஸ் மைண்ட் ஆர் ஸோ லைக் சென்சிட்டிவ் என்றாலே இட்ஸ் சைன் ஆஃப் வீக்னஸ். ரொம்ப சீக்கிரம் எரிச்சல் பட்டுறாங்க, எதையும் பொறுத்துக்கொள்ள தாங்கிக் கொள்ற சக்தி இல்லாம இருக்காங்க. தாங்கிக் கொள்றது கூட அவங்க கிட்ட அந்த பலம் இல்லை, அதனால உறவுகள் வந்து முறியுது. ஒன்று வந்து அன்னெசரி டாலரேட் பண்ற அவசியம் இல்லை. எங்க டாலரேட் செய்யணுமோ அங்கே செஞ்சுதான் ஆகணும். தட்ஸ் நெசசரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் லிஃப்டர் இருக்காங்க. வெயிட் லிஃப்டர் வந்து நிறைய வெயிட் தூக்குறா. இன்னைக்கு 100 கிலோஸ், நாளைக்கு 150, தென் 200. எவ்வளோ அதிகமாக பாரம் எடுக்கிறானோ அவ வீக்கர் ஆகுறானா அல்லது ஸ்ட்ராங் ஆகுறானா? ஸ்ட்ராங் ஆகுறதுனால தான் இருக்கிறாரு இன்னும். இப்போ நம்ம கூட எவ்வளோ சகிக்கிறோமோ அவ்வளோ நம்ம வீக் ஆகுறோமா ஸ்ட்ராங் ஆகுறோம். ஆப்வியஸ்லி ரொம்ப பலசாலின்னு அர்த்தம். அற்புதமா சொல்றீங்க சிஸ்டர். நம்பர் 1. இன்னொரு விஷயம், வாட் இஸ் டாலரன்ஸ்? சகிப்புத்தன்மைன்னா வாஸ்தவமா என்னன்னு தெரியணும். டாலரன்ஸ் அப்படின்றது டு கிவ் த பெஸ்ட் வாட் யூ ஹேவ் டு அதர்ஸ். என்கிட்ட இருக்கிற நல்லதை எவ்வளவு சிறந்த முறையில் கொடுக்கறன்றது. உங்கள்கிட்ட என்ன பெஸ்ட் இருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்கிட்ட ஒரு பெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட என்ன பெஸ்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல, அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் நான் மற்றவங்களுக்கு ஆல் டைம்ஸ் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் கொடுக்கணும். அதாவது எனக்குள்ள ஒரு சிறப்புத்தன்மை இருக்கு, அந்த சிறப்புத்தன்மை எனக்குள்ள இருக்குன்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சிட்டா அது எந்த அளவுக்கு இல்லை எந்த அளவு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு நான் அதை சிறப்பாக கொடுக்க முடியும் அடுத்தவங்களுக்கு. இல்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு சிறப்புத்தன்மை இருக்கு, ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகே, நிறைய பேருக்கு அது தெரியல, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியல. ஓகே, இப்போ தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். எனக்குள்ள நானும் ஒரு மனிதன், எனக்குள்ள ஒரு சிறப்புத்தன்மை இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நான் ஓயாம அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும்
நான் என்னுடைய சிறப்புத்தன்மையை கொடுக்க முடியும் இருக்குன்றது தெரியும். irrespective of what others doing. ஓகே. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எதிர மாதிரி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் என்னுடைய சிறப்புத்தன்மை எப்பவும் கொடுத்துட்டே கொடுத்துட்டே இருக்கணும். இருக்கும். அதுக்கு பேர் தான் சகிப்புத்தன்மை. சே ஃபார் எக்ஸாம்பிள் அற்புதம். உங்களுக்கு நிறைய மாம்பழம் இருக்கு. ஓகே, என் பாக்கெட்ல நிறைய கல் இருக்கு. ஓகே, இப்போ நான் என் பாக்கெட்ல கல் தான் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கல் கொடுப்பேன். இப்போ நீங்க பார்த்தீங்களா, இவங்க எனக்கு கல் கொடுக்குறாங்க, ஆனா உங்ககிட்ட கல்லே இல்லை. இப்போ உங்ககிட்ட மாம்பழம் இருக்கு, நீங்க என்ன கொடுக்கணும்? என்கிட்ட இருக்கிறது தானே கொடுப்பேன். கொடுப்பேன், ஆனா என்ன இனிமையான கொடுக்குறீங்க? இனிமையான பழங்கள் கொடுப்பேன். கல் இருந்தாலும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ என்கிட்ட மாம்பழம் இருக்கு, உங்ககிட்ட கல் இருக்கு, நீங்க கல் கொடுத்தீங்க அப்படின்றதுனால பாத்தீங்களா, இவங்க எனக்கு கல் கொடுத்தாங்க, இப்போ என்கிட்ட இருக்கிற மாம்பழத்தை நான் மறந்துட்டு நான் கல் தேட ஆரம்பிக்கிறேன். பெரிய கல்லா தேடுவேன். இவங்க இல்லைன்னா சின்ன ஒண்ணு 4 கல்லு போடுவேன். ஸோ அப்படி செய்ய 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 Okay. என்கிட்ட இருக்கிற மாம்பழத்தையே நான் மறந்துடுறேன். என்னுடைய நல்லதே போயிடுச்சு. ரைட். பத்தாததுக்கு கெடுதலையும் நான் கத்துக்கிட்டேன். எல்லாம் போச்சு. ஸோ இப்போ நீங்க கல் கொடுத்தாலும் இப்போ என்கிட்ட மாம்பழம் இருக்கிறதுனால மாம்பழம் தான் கொடுக்கணும். தட் இஸ் தி ஸ்பெஷல் குவாலிட்டி. என்கிட்ட லட்டு இருக்குன்னா, ஏன்னா என் பாக்கெட்ல லட்டு தான் நடுவு, இல்லை என் பாக்கெட்ல பூ இருக்கு, நான் உங்களுக்கு பூ கொடுக்குறேன். நீங்க கல் கொடுக்குறீங்கன்னா இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்க கல் கொடுத்துட்டு இருந்தாலும் நான் என்ன நினைக்கணும்னா, பாவம் உங்ககிட்ட பூவே இல்லையே, ஓகே. எங்க இருந்து கொடுப்பாங்க? இந்த மனப்பான்மை, இந்த பக்குவம், இந்த மெச்சூரிட்டி தேவை. இப்போ என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சிரிக்க கூட மாட்டாங்க சிஸ்டர். ஸ்மைல் பண்றது கூட இவங்க ஸ்மைல் பண்ணலையே, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. என்னோட குவாலிட்டி நான் மறந்துட்டேன். வாழ்க்கையே பிசினஸா மாறிடுச்சு. கிவ் அண்ட் டேக் பாலிசி. கொடுத்தா நான் கொடுப்பேன், இல்லைன்னா எனக்கு பிடிச்சது கொடுத்தா நிறைய கொடுப்பேன், பிடிக்காது கொடுத்தா அதை விட அதிகமாக திருப்பி கொடுப்பேன். ஸ்மைல் கூட நீங்க கொடுத்து ஸ்மைல் செஞ்சாதான் நான் செய்யறது. சரி, நான் ஸ்மைல் பண்ணேன், நீங்க ஸ்மைல் பண்ணல, நான் ஏன் ஃபீல் ஆகணும்? இது ஒரு சின்ன உங்களுக்கு ஸ்மைல் பண்ண வராது. பேரண்ட்ஸ் ஸோ எனக்கு வரதே நான் பண்ணலாமே. இப்போ ஓட வருது, கால் இல்லாதவங்க ஓட மாட்டாங்க. அப்போ இவங்க ஏன் ஓடல, இவங்க ஓடாத இருந்து நானும் ஓடக்கூடாது அப்படி நினைக்க மாட்டோம்ல. நினைக்க மாட்டேன். அவங்களுக்கு இல்ல, காலையில ஓடுறது இல்ல, நடக்கிறது இல்ல, எனக்கு இருக்கு, நான் ஓடலாமே. இது கூட அப்படிதான். இதுதான் புரிதல். அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், புரிதல். ஸோ இதுக்கு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கைக்கு வேண்டிய, வாழ்க்கையை வாழ்றதுக்காக சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் புத்தியில நிரந்தரமா வச்சுக்கிறது ரொம்ப தேவை. அதாவது சகிப்புத்தன்மைன்றது எனக்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட் நான் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ சூரியன் இருக்க, வாட் இஸ் த பெஸ்ட் திங் சன் ஹேஸ்? லைட் அண்ட் ஹீட். அது யாரு வரா, யாரு கேட்குறான், பாவி போறானா, நல்லவன் போறானா, கெட்டவன், எதுவும் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறத அவர் கொடுத்துட்டு இருப்பாரு. வெளிச்சம், மணமான பூ உஷ்ணம். இருக்கு, அந்த பூ விரித்தாலே மனம் வருது. அந்த பூ யார் கிராஸ் ஆகி போறான், திருடன் போறானா, ராஜா போறானா, இவன் அந்த மனம் கொடுக்கறது கொடுத்துட்டு இருக்கு. பட் தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி. அது ரெஸ்ட்ரிக்ட் செய்யாது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கையாகவே இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் செய்கிறோம். இது இவங்களுக்கு கொடுக்கணும், இது இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கக்கூடாது, இப்போ கொடுக்கணும், அப்புறம் கொடுக்கக்கூடாது. ஸோ வி ரெஸ்ட்ரிக்ட் அவர் செல்ஸ், கன்ஸ்ட்ரெயின். எவ்வளோ பண்ணுறோமோ அது அவ்வளோ நம்ம சுருங்கி இப்படி சுருங்கி போயிடுறோம். குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்து பார்த்து நம்மளுடைய நல்லதையெல்லாம் நம்ம சுருக்கிட்டோம். பரந்த மனப்பான்மை இல்லை, பக்குவம் இல்லாததுனால அது சுருக்கி எப்படி ஆயிட்டு இருக்குதுன்னா, இப்போ உள்ள இதெல்லாம் பார்க்குற பொழுது as if it doesn't exist. ஓகே. சயின்ஸில் ஒரு லா, ஒரு நல்ல ஒரு லா இருக்கு. எனி ஆர்கன் யூ கான்ஸ்டன்ட்லி புட் இன் டு டிஸ்யூஸ், கிராஜுவலி டிஸ்இன்டிகிரேட்ஸ். ஏதாவது ஒரு ஆர்கனை நீங்கள் ரொம்ப காலமாக உபயோகமே பண்ணாமல் இருந்தால் அது அப்படியே இழந்து போயிடும், செயல் இழந்துடும். இது உடலுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் மட்டுமா இல்லாம எல்லாத்துக்குமே பொருந்தும். இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் கூட ரொம்ப காலமா நம்ம உபயோகமே பண்ணாம இருந்தா அது செயல் இழந்துடும், இத்து போகும், உபயோகம் இல்லாமல் போகும். as if I don't have, இருக்கிறதே இல்லைன்ன மாதிரி ஆயிடும், இல்லாம. ஸோ சகிப்புத்தன்மைன்றது நம்ம அளவா அதுக்கு சுருக்கி யூஸ் பண்ணாம அது நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு
இது வாழ்க்கைக்கு எந்த மாதிரி சாம்பாரில் உப்பு போடுறது எவ்வளோ அவசியமோ, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது சகிப்புத்தன்மை உப்பு போல. இது இல்லாமல் வாழவே முடியாது. முடியாது. ஸோ இட்ஸ் வெரி வெரி நெசசரி. சாப்பிடவும் முடியாது, தூக்கி போடவும் முடியாது. ரொம்ப அழகா அற்புதமா விளக்கம் சொன்னீங்க சிஸ்டர். சுகமான வாழ்க்கைக்கு சுலபமான வழிகளில் வந்து பொறுமையும் சகித்து கொள்ற தன்மையும் முதல் முறையான முதல் படியான இல்ல எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு திறனாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வளர்த்துக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. வணக்கம்.